ஹோலிலேண்ட் டிவியில் டிபிஎம்ஐ பற்றி ஒரு பின்மாறி வந்தா ஒரு ஊழியர் குறை பேசி கொண்டிருக்கிறார். பின்மாறி வந்தால் அவங்க தனியாக போய் ஊழியம் செய்யணும். அவனால் நிற்க முடியல. அதனால் பின்மாறி வந்து விட்டார். 1,44,000 பேர் யார் என்று சொல்கிறேன். நன்றாக கவனமாக கேளுங்கள் பிரிவானங்களே. இயேசு கிறிஸ்து பேதுரு மேல் அபிஷேகம் பண்ணார். இந்த சபையின் மேல் பேதுரு மேல் சபையை கட்டுவேன்னு. அவர் ஏற்கனவே திருமணம் ஆனவர். எல்லாவற்றையும் விட்டு போட்டு வந்தார். அதே போல் டிபிஎம் சபை ஸ்தாபகர் பாஸ்டர் பால் திருமணம் ஆனவர். கடவுள் அழைக்கும் போது எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தார். அவர் மேல் தேவன் அபிஷேகத்தை ஊற்றினார். ஆம், அவரை பலப்படுத்தினார். அவர் அந்த ஹோலி லேண்ட் டிவியில் பேசுகிறவர். அவர் ஜிப்பா போட்டு பழக்கினதே டிபிஎம் தான். எல்லாவற்றையும் விட்டு வந்து வரணும். அப்படி வராமல் அவரால் இருக்க முடியாமல் பின்மாறி வந்து விட்டு குற்றம் குறை பேசக்கூடாது. அன்பினால் தான் போக முடியும். கடைசி காலத்தில் மேலான உபதேசம்தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. போலீஸாரன் ஒரு இடத்துல உண்மையில் போகும்போது ஒரு வயசானவர்னு விட்டுட்டாருன்னா அது கண்டுக்காம விட்டுருவார். ஆனால் கண்டுட்டாருன்னா அது உள்ளே கொண்டு போட்டு ஃபைன் போடுவாங்க. அதே மாதிரி தான் அன்பினால் தான் போகணும். டிபிஎம்மில் விசுவாசத்தை படி கண்டிப்பாக போதிப்பாங்க. ஊழியர்கள் மேல் விழுந்த கடமை விசுவாசத்தை பற்றி போதிப்பது, மருந்தெடுக்காமல் இருப்பது, நகை நட்டு போடாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் நகை போட்டுக்கலாம், நீங்கள் மருந்து எடுத்துக்கலாம், நீங்கள் ஊசி போட்டுக்கலான்னு சொன்னால் அப்படியே போதிப்பாங்க. சிபிஎம் உபதேசம் மேலான உபதேசம். அதற்கு விரோதமாக எழும்பாதீர்கள். எங்கள் சித்தி ஒன்று ஊழியத்துக்கு போச்சு. ஊழியத்துக்கு போய் ஜிப்பா போட்டுட்டு ஊழியக்காரர் சட்டை போட்டுட்டு போச்சு. போய் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒளியும் தூதன் பிசாசு பிடிச்சி அங்கே இருக்கிற சிஸ்டர்களோடலாம் சண்டை போட்டு ஒடியாந்துருது. அதே மாதிரி சிபிஎம்லேருந்து ஜிப்பா போட்டு வெளியே வந்து சிபிஎம் பற்றி குறை பேசினார்கள் என்றால் ஒளியும் தூதன் பிசாசு கண்டிப்பாக இருக்குது. மேலான உபதேசம் எதுவுமே கிடையாது. சிபிஎம் தான் எல்லா 1,44,000 பேர் ஊழியர்கள் போவது. கடினமான உபதேசம்தான் பிரியமானவர்களே. ஏசப்பாவண்டை வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.